Hi, hello everyone. TNPC CCSE Group 3 28/1/23 அன்னைக்கு எக்ஸாமில் கேட்ட மேக்ஸ் கொஷின். A man repays a loan of 65,000 by paying 400 in first month, 400 in the first month, then increasing the payment of rupees 300, okay, every month. Then how long it will take him to clear the loan? ஒருவர் தான் பெற்ற 65,000 கடன். ஸோ டோட்டல் அமௌண்ட் இல்லைன்னா 65,000 திருப்பி செலுத்த முதல் மாதம் 400 செலுத்துகிறார். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு ஸ்டார்டிங் எவ்வளோ? 400. ஸோ அதை நம்ம ஏன்னு எடுத்துக்கிறோம். அதன் பிறகு ஒவ்வொரு மாதமும் முந்தைய மாதம் செலுத்தியதை விட 300 கூடுதலாக செலுத்துகிறார். ஸோ ஒவ்வொரு மாதமும் என்ன பண்ணுறாரு? 300 அதிகமாக கட்டுறாரு இல்லையா? ஸோ அப்போ டி நம்ம என்ன எடுத்துக்கலாம்னா 300ன்னு எடுத்துக்கலாம். அவர் கடனை அடைக்க எவ்வளவு காலம் தேவைப்படும்? நம்ம என்ன கண்டுபிடிக்கணும் அப்படின்னா என்னோட வேல்யூ தான் கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? என் எவ்வளோ அப்படின்னா ஆப்ஷன் டி 20 months. அது எப்படின்னு பார்த்துடலாம். இப்போ நமக்கு ஏ தெரியும், டி தெரியும், எஸ்என் வேல்யூ தெரியும் 65,000. இதுலேருந்து என்னோட வேல்யூ கண்டுபிடிக்கணும். ஸோ இப்போ பாருங்கள், ஏ 400ன்னு சப்ஸ்டியூட் பண்ணால் 2 × 400 எவ்வளோ? 800ன்னு கிடைக்கும். ப்ளஸ் n-1 இன்ட்டு டி வேல்யூ எவ்வளோ? 300 சப்ஸ்டியூட் பண்ணலாம். இங்கே 300 உள்ள மல்டிப்ளை பண்ணோன்னா 300n - 300. இந்த 300 800 கம்மி பண்ணிட்டோன்னா 500ன்னு கிடச்சிரும். ஓகேங்களா? ஸோ இப்போ பாருங்கள், n/2 500 + 300 என்னன்னு கிடச்சிருது. ஸோ இப்போ n வேல்யூ நம்ம என்ன சப்ஸ்டியூட் பண்ணால் 65,000 கிடைக்கும்னு பாருங்கள். இப்போ n வேல்யூ 10ன்னு சப்ஸ்டியூட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கணும்? 35,000/2 தான் கிடைக்குது. கண்டிப்பாக இது 65,000க்கு ஈக்குவலாக இருக்காது. n 15ன்னு சப்ஸ்டியூட் பண்ணுங்கள். ஸோ இந்த மாதிரி வேல்யூ வருது. இதை 2ஆல் டிவைட் பண்ணால் கண்டிப்பாக என்ன கிடைக்காது? 65,000 கிடைக்காது. திரும்ப n-க்கு 25 போட்டால் நமக்கு 1 lakh கிடைக்குது. கண்டிப்பாக இதுவும் இல்லை. n-க்கு 20ன்னு சப்ஸ்டியூட் பண்ணி பாருங்கள். இப்போ கிடைக்கிற வேல்யூ 10 இன்ட்டு இங்கே 2 இருக்கு இல்லையா? 2வையும் 20யும் அடித்தோன்னா 10ன்னு கிடைக்கும். 10 × 66,500 கிடைக்கும். ஸோ இதுலேருந்து நம்ம என்ன எழுதிடலாம்? 65,000 கிடச்சது. ஸோ ஆப்ஷன் டி. அப்படி இல்லாட்டி நம்ம காரணிப்படுத்தியும் எழுதலாம். இப்போ இந்த ஸ்டெப் இருக்குது இல்லைங்களா? ஸோ இதுலேருந்து பாருங்கள், 65,000 = n/2 × 500 + 300n இல்லையா? ஸோ இந்த ரெண்டு என்ன பண்ணலாம்? கிராஸ் மல்டிப்ளை பண்ணி எழுதிக்கலாம். அப்புறம் நெக்ஸ்ட் இது 1,30,000 ஆகிடும். நெக்ஸ்ட் டோட்டலாக 100ஆல் டிவைட் பண்ண அப்புறம் இப்போ இது என்னன்னா 1300. இது 5n, இது 3n². ஸோ இதை என்ன பண்ணலாம்? இந்த பக்கமாக கொண்டு வரும்போது ப்ளஸில் இருக்கிற வேல்யூ மைனஸ்க்கு வந்துடுது. ஓகேங்களா? இப்போ இங்கே என்ன இருக்குன்னா, இந்த 3யும் 1300யும் மல்டிப்ளை பண்ணுங்கள். அப்படி மல்டிப்ளை பண்ணும்போது -3,900ன்னு கிடைக்கும். இதை நம்ம 2 நம்பராக பிரிக்கிறோம். ஓகேங்களா? அதை கூட்டும்போது நமக்கு என்ன கிடைக்கணும் அப்படின்னா +5 கிடைக்கணும். ஓகேவா? பெருக்கும் போது -3,900ன்னு கிடைக்கணும். ஓகேவா? ஸோ அப்போ +65 -60. ஸோ இப்போ பாருங்கள், இது +65 -60ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இதுலேருந்து எதை காமனாக எடுக்கலாம்னா என்ன காமனாக எடுத்துக்கலாம். ஸோ உள்ள 3n + 65 கிடச்சது. இதுலேருந்து -20 காமனாக எடுத்தோம்னா 3n + 65 கிடச்சிருது. ஸோ ரெண்டுத்துலேயுமே உள்ள இருக்கட்டும் ஒரே மாதிரி இருக்குன்னா அதை எடுத்துட்டோம்னா நெக்ஸ்ட்டு n - 20ன்னு கிடைக்குது. ஸோ n - 20 இல்லாட்டி n - 65. ஸோ மைனஸ் வேல்யூ விட்டுறோம். ஸோ n = 20ங்கிறது தான் ஆன்சர். நம்மளோட ஆப்ஷன் டி. தேங்க்யூ.